பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பலன். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் பலன் மிகுதியாய் கிடைக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலை, அவன் தன்னுடைய கவலையை அடக்கி வைத்து இருதயத்துக்குள்ளேயே வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, நல் வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. அந்த இருதயத்தில் உள்ள கவலை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அது முற்றிலுமாய் நம்மை விட்டு வெளியேறுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. மன மகிழ்ச்சி நம்முடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை தருகிறது. அதைத்தான் சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லி. நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ந்து காணப்படும், மலர்ச்சியாய் காணப்படும். மனோ துக்கம் இருக்கும் பொழுது ஆவி முறிந்து போயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க நாம் பழகி கொள்வோம். மனம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய முகம் மலர்ச்சியாய் காணப்படும். ஆகவே நம்முடைய இருதயத்தை எப்படி மகிழ்ச்சியாக்குவது? அவருடைய வார்த்தையினாலே. ஆண்டவருடைய வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் எழுதுகிறார். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும், இந்த ரெண்டுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே மனுஷனுக்கு நன்மையாய் இருக்கிற ரெண்டே காரியம் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது, உயிரோடு இருக்கிற நாட்களிலே நன்மை செய்வது. இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த துக்கமோ கவலையோ நம்மை அழுத்தவே முடியாது. மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று எரேமியா தீர்க்கன் எழுதுகிறார். அவருடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, என் இருதயத்துக்கு மிக
மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கும் பொழுது, வேத வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதற்கு முந்தின வசனங்களிலே ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போய்விட்டாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எது குறைவுபட்டாலும், எது இல்லாமல் போனாலும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, ஆகவே நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் களிகூற பண்ணுகிற தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஆகவே அவருடைய வார்த்தை முழுவதும் நாம் பற்றி கொள்வோம். அவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்போம். நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வோம். இருதயத்துக்குள்ள வேண்டாத கவலைகள், பாரங்களை வைக்காதபடி கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலனையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்று முதல் என் இருதயத்துக்குள்ளே நான் கவலையை சேர்த்து வைக்க மாட்டேன். நான் வார்த்தையை என் இருதயத்துக்குள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதுதான் என்னுடைய பலன் என்பதை இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனதில் இருக்கிற துக்கத்தை எடுத்துவிட்டு இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் கொடுக்கிற மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க, இருதயத்தின் நிறைவினாலே மகிழ்ச்சியினாலே நிறைந்து முகமலர்ச்சியோடு எப்பொழுதும் காணப்பட, எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.